வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜிவ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனல்ல ஒரு தொடர்கதையை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் கண்களை மூடுங்க. இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகளை உயிர் கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கரு. அத்தியாயம் 1. நள்ளிரவு 12:30. இருள் சூழ்ந்து ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ரோட்ல தன் கோவத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மலையை கிழிச்சுக்கிட்டு ஒரு சிவப்பு கலர் காரோட ஹெட்லைட் வெளிச்சம். காருக்குள்ள இருக்கிற திலக் ஒரு கையில காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு கையில காருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற சாங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் திலக்கோட போன் அவனை கூப்பிடுது. போன் அட்டன் பண்ண திலக், சொல்ல அபி. என்ன திலக், ரீச் ஆயிட்டியா? இல்ல அபி, ஆன் தி வே. இன்னுமா ரீச் ஆகல நீ? இல்லப்பா, இங்க சரியான மழை, இடியும் மின்னலும் வேற கண்ணா பின்னான்னு போட்டு தாக்கிட்டு இருக்கு. மழையா? என்ன சொல்ற? இங்க அதுக்கான அறிகுறி கூட இல்லை. அங்க எப்படி இருக்கும்? நீ இருக்கிறதோ சென்னையில, நான் இங்க மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கேன். அதை விட அபி, நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் மழை வரும்ன்றது உனக்கு தெரியாதா? ஹஹஹா, குட் ஜோக். சரி அபி, குட்டி தூங்கிட்டானா? இப்போதான். அப்புறம் திலக், நீ அந்த கிராமத்துக்கு போயே ஆகணுமா? கண்டிப்பா. ஏன், என்னாச்சு திடீர்னு? இல்லடா, நேற்று நைட் அந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்தே மனசு ரொம்ப நெருடலாக இருக்கு. ஏய் அபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சில்லாரு, நான் பார்த்துக்கிறேன். சரி நீ தூங்கு, நான் ரீச் ஆகிட்டு உனக்கு டெக்ஸ்ட் போடுறேன். ஓகே, பாய். காலை கட் பண்ண திலக் திடீர்னு ஒரு சடன் பிரேக் அடிக்க கார் அந்த கார் ரோட்ல தேஞ்சிக்கிட்டே போய் நிற்கிது. திலக்கோட முகம் அதிர்ச்சி அடையுது. ஒரு வெறுப்பு பார்வையோட காரோட விண்டோ கிளாஸஸை கீழே இறக்கி வெளியில எட்டி பார்த்து, என்னடா இது, இந்த ரோடு வேற ரெண்டா பிரியுது, இப்ப எந்த பக்கம் போறது? இதுல இந்த மழை வேற. அத்தியாயம் 2. கண்ணா, ஒன்றும் இல்லைடா, நீ பயப்படாத, அம்மா இருக்கேன். அதிர்ந்து போய் எழுந்த சுசிலா தன் வயிற்றை தடவியபடி வயிற்றுல இருக்கிற 7 மாத குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே பெட்டை விட்டு எந்திரிக்கிறா. யாரு யாரு? சுசிலாவோட பயம் அதிகரிக்குது. அவளோட அந்த பயம் வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாதிக்க கூடாதுன்னு வயிற்ற பிடிச்சிக்கிட்டே அடி மேல அடி எடுத்து வைக்கிறா. சுசிலா கதவை நெருங்கினதும் நடுக்கமான குரல்ல, யாரு? சுசிலா, நான் தான், கதவை தர. ராஜா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வாயை திறந்து கூப்பிட மாட்டியா? இவ்வாறு சுசிலா கோபமாக கத்த வீட்டுக்குள் நுழைந்த ராஜா, சுசி, நான் உனக்கு கூப்பிடதான் செஞ்சேன், உனக்கு தான் கேட்கல, பயந்துட்டியா? என்ன, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பயந்துட்டியான்னு கேட்குற? இவ்வாறு சுசிலா தன் வயிற்றை தடவியபடி கேட்க, சாரி செல்லம், நான் தான் முதலே சொன்னேன்ல இன்னைக்கு வர லேட் ஆகும்னு. ராஜா உள்ள வந்ததும் கதவை தாளிட்ட சுசிலா ராஜாவை கூப்பிட்டு, சரி, நீ சாப்பிட்டியா? எங்க, இன்னும் இல்லை. வீட்டில் ஏதாவது இருக்கா? இருக்கு. நடுராத்திரி வந்தாலும் நீ வீட்டில் தான் சாப்பிடுவேன்னு எடுத்து வச்சேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உட்காரு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ராஜா சுசிலாவை நாற்காலியில உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற துண்டை எடுத்து தலையை துவட்டிக்கிட்டே கிச்சனுக்குள்ள போறான். சாப்பாடை தட்டில் எடுத்த ராஜா ஹாலில் தட்டை வச்சுட்டு சுசிலாவை நெருங்கி மண்டிக்கிட்டு அவ வயிற்றுல கையை வச்சு, செல்லம், அம்மா பத்திரமா பார்த்துக்கிட்டியா? நீ அம்மா மாதிரி பயப்படாம அப்பா மாதிரி தைரியமா இருக்கணும். ராஜா இவ்வாறு தன் குழந்தையை கொஞ்சி விட்டு தரையில் அமர சுசிலாவும் சிரித்து கொண்டே ராஜாவின் தலையில் செல்லமாக கொட்ட ராஜாவும் சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ராஜா சுசிலா இருவரும் குழப்பத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சுசிலாவின் முகம்
பயத்தில் முத்து முத்தாக வேர்க்க துவங்க அத்தியாயம் 3 அடுத்த காணொளியில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.